நாங்க என்ன வேலை கேட்டோமா இல்ல பதவி கேட்டோமா எதுவுமே இல்ல, எங்களுக்கு குடிநீர் தான் சுகாதாரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம வாடுற பயிர் ஒண்ணுதான். சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்குது. இந்த ரேஷன் இல்லையாங்க ஒரு நாளைக்கு அந்த போடுறாங்க. மச்சான்ல போய் கேட்டா அரிசி இல்லங்க பருப்பு இல்லங்கிறாங்க. மூட்டை கணக்கு தூக்கி விடுறாங்க. ஏன் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே அந்த அரிசி பருப்பு கொடுக்குறாங்க. வாரம் ஒரு முறை ரேஷன்ல அரிசி போறேன்னு சொன்னீங்க, வருஷ கணக்காச்சு 1 கிலோ அரிசி கண்ணை காட்டிருப்பீங்களா? டேமேஜ்னு சொல்லி டேங்க் கட்டி கொடுக்க சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஏறி சுத்தம் பண்ணல, ஒரு வருஷமா சுத்தம் பண்ணல. இந்த இல்லாத ஏழை பழைக்கலாம் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்கிறாங்க. படுத்தோர் நல்லா அந்த படுத்தோரையும் புடிச்சு வெட்டி வந்தானுவோம். அதை படுத்தோர் கட்டி இருக்கிறாங்களா, இந்த ஊர்ல குளம் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க செத்தாங்களா போட்டாங்களான்னு கூட பார்க்காம ஹோட்டல்ல உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் ஒன்னும் நல்லது செய்ய போறது இல்ல, அள்ளி கொடுக்க போறது இல்ல. ஜெயிச்ச திருப்படி நீ போயிட்டு வரணுட்டு விடுவாங்க. இப்ப நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்ச வச்சுதான் அவங்க ஏசி காலத்துல இருக்காங்க. நாங்க தண்ணி தெரிஞ்சதுவா இங்க தவிச்சு வாய்க்கு தண்ணி கிடைக்காது. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான். தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். மலை போல எழுவான், புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். இவனை போல ஒருவன் தமிழன் வீர தமிழன். ரோடு பொண்ணாத்துக்கு போற ரோடு போடாத கிடக்கு. சரிங்கம்மா. நம்ம பாப்பா வளத்துல காணு கட்டாத கிடக்கு. அதை முன்னாடி கேட்டுக்கிட்டு கிடக்குறோம். இந்த அவத்துல ஒரு குளம் இருக்கு, இதுல கிழக்க போனீங்களா? அதுல பக்கத்துல அதுக்கு தண்ணி ஓடி விழுவறதுக்கு காணு புட்டு கிடக்கு. அதை கட்டவே இல்லை. ரோடு போட்டு தரணும். இங்க இருந்து நம்ம பொண்ணாத்துக்கு ரோடு சரி கிடையாது, எருகப்பி இதுங்க சரி கிடையாது. அந்த குளத்துக்கு தண்ணி விழுவறதுக்கு வழி கிடையாது. குடிக்க தண்ணி இல்லாத ஊர் ஊரா அலையணும். சுருக்காடு இல்லாதையும் ஒரு மினி வாட்டர் கருப்பு டேங்க் தண்ணி வைக்கிறாங்களா முதல்ல. சரி கரண்ட் இல்லைன்னா தண்ணி வரலாம், அதுல குடிக்கலாம்ல. ஒரு அடிபம் போட்டு கொடுக்குறானுங்களா. இது என்ன சுருக்காடா? தண்ணி பிரச்சனை இருக்குன்னா அந்த தேங்காய் வந்து ஒழுங்கா சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்களா? ஒரு பவுடர் போட்டு அரைச்சு கொடுக்குறாங்களா? ஏன் சீக்கு வராதுன்னா வயிற்றால் போது வாந்தி வருது, 10 கிலோ வச்சுருக்கோம் மயக்கம் வருது. முடியாதவங்க வயிற்றால் வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு டீ 10 ரூபா விற்கிது. அது வேலைக்கு ஓடினா தண்ணி 12 மணி 10 மணிக்கு திறந்து விடுறாங்க. ஒரு 2 குடம் தான் மஞ்சள் தண்ணி வருது. திரும்பி பார்த்தாங்க தண்ணியே வர மாட்டேங்குது. தேங்கு ஓட்டா அதனால தண்ணி ஏற்றலாங்கிறாங்க. வராங்க ஆனா அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் வந்து கேட்கறாங்க. மறுபடியும் போய் 8 நாளைக்கு அவங்க விளக்கணம் மட்டும் உருவனா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. படுத்தோர் நல்லா அந்த படுத்தோரையும் புடிச்சு வெட்டி வந்தானுவோம். அதை படுத்தோர் கட்டி இருக்கிறாங்களா. அங்க இருந்து அந்த ஊர்ல குளம் இருக்கு, இந்த ஊர்ல குளம் வச்சிருக்காங்க. இந்த ரேஷன் இல்லையாங்க ஒரு நாளைக்கு அந்த போடுறாங்க. மச்சான்ல போய் கேட்டா அரிசி இல்லங்க பருப்பு இல்லங்கிறாங்க. மூட்டை கணக்கு தூக்கி விடுறாங்க. ஏன் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே அந்த அரிசி பருப்பு கொடுக்குறாங்க. 10 கிலோ குண்டு அரிசினா 10 கிலோ புழுங்க அரிசி போட்டு சில பேருக்கு ஒரே அரிசா கொடுக்குறாங்க. ஒரு 4 தேதி 5 தேதி வரலையா மறுபடியும் போய் கேட்டா எண்ணெய் தீர்ந்து போச்சுங்கிறாங்க, பருப்பு தீர்ந்து போச்சுங்கிறாங்க. எதுக்கு அமராவதினு வச்சிருக்காங்க? ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே வச்சிருக்காங்க. இந்த 100 நாள் வேலையில 10 ரூபா வாரம் 10 ரூபா 6 நாளைக்கு 120 ரூபா கொடுத்து போனோம். 250 ரூபா போட்டவங்க இப்ப 200 காசு ஏற்றி விட்டுருக்காங்க. அதுதான் எந்த ஊர்ல நாயம் அளந்து விட்டுதான் அன்னாடி முடிச்சவங்கள முடியாதவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க. முடியாதவங்களாம் வராதிங்கன்னு சொல்லி வேலை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அளந்து போட்டு அன்னன்னைக்கு செய்யணுமா. இந்த ஊர்ல இருந்து காரக்குறிச்சி புளியாந்தோப்புல கொண்டு விடுறாங்க. அந்த படிதோரையும் வெட்டி வச்சுட்டாங்க. பக்கலிங்க வச்சு அள்ளி கொட்டிட்டாங்க. கை கால் கூட கழுவ முடியாது. டேமேஜ்னு சொல்லி டேங்க் கட்டி கொடுக்க சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஏறி சுத்தம் பண்ணல, ஒரு வருஷமா சுத்தம் பண்ணல. நாங்க என்ன வேலை கேட்டோமா இல்ல பதவி கேட்டோமா எதுவுமே இல்ல, எங்களுக்கு குடிநீர் தான் சுகாதாரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். வேற எதுவுமே அவங்களை நாங்க போய் கேட்கவே. இப்ப நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்ச வச்சுதான் அவங்க ஏசி காலத்துல இருக்காங்க. நாங்க தண்ணி தெரிஞ்சதுவா அலையிறோம். நாங்க செய்கிறோம், எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிதான் வராங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களை தேடி வரதில்ல. நாங்க அவங்கள தேடி போனா கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. லைட் எரிய மாட்டேங்குது, அடிக்கடி கரண்ட் போயிட்டு வருது, நிறைய பிரச்சனை இருக்குதுண்ணா. பிள்ளைங்கெல்லாம் எழுத்து படிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. திருப்பி அவங்களே பார்த்து ஓட்டுக்காக தான் வராங்க. மற்றது நல்லது வந்து ஊருக்கு செய்யணும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பொதுவாக புதுசா வந்தவங்க வந்து நல்லா செய்யணும். நம்ம எல்லாரும் வர வைக்கிறோம். சுடுகாடு வந்து நாங்க கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் போகணும். ரொம்ப தூரம் போறோம். சுடுகாடு குடிநீர் தண்ணி நல்லா சுத்தமா தேவை. லைட் எரியணும். முதல்ல எங்க ஊருக்கு தண்ணி இல்லைண்ணா. தண்ணி ரொம்ப மஞ்சளா வருது. புல்லெடுத்த பைப்புன்னு ஒரு 3 பைப்பு இருக்கு. அந்த 3 பைப்புல மட்டும் தான் நல்ல தண்ணி வரும். இந்த மஞ்சள் தண்ணியை யாருமே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த டேங்கோட நிலைமையே ரொம்ப சரியில்லை. பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைந்து. ஆமா,
அது இந்த அடிக்காமல ரோடு சரி பண்ணணும். இந்த ரோடு பழுவூர்ல இருந்து லயங்கர போதுல சரிங்க முக்கியம் அது ரெண்டு. ஒரு ஏழை மழை நாங்க போய் கேட்டா கூட அந்த எம்எல்ஏ எல்லாம் இப்ப என்ன உங்களுக்கு செய்யணும்னு அதிகாரமா பேசுறாங்க. நாங்க யதார்த்தமா செய்யறோம். சரி நம்ம ஊருக்காரவங்க தானே ஏதோ நம்மளுக்கு செய்வாங்கன்னு நாங்க செய்யறோம். யான்னு கேட்க எங்களுக்கு நாதி கிடையாது. இப்படிதான் எங்க வாழ்க்கை நாங்க ஓட்டிட்டு வரோம். இருந்தா போய் வேலைக்கு போகலாம், இல்லன்னா கிடக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொழப்புலாம். இந்த இல்லாத ஏழை பழைக்கெல்லாம் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த ரோட்டை பாருங்க பேத்து வச்சிருக்கிறாப்ல. அதான் ரோடு வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, தண்ணி வசதி கிடையாது எங்களுக்கு. இந்த ஏரியாவுக்கு மெயின் அதுதான். சரிங்கக்கா. குளமே போய் நாங்க குளிக்க கொள்ள எந்த வசதியுமே கிடையாது தம்பி. சும்மாதான் அப்படியே மானாவரியா கிடக்கும். ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்லி கேட்கறாங்க? கோரிக்கை சொல்றாங்க. கோரிக்கை எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொதுவா ஒரு இடத்துல சொல்றாங்க, மேடையில பேசக்குள்ள அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு. பொன்னாத்துல தண்ணி பாதி வெட்டினதும் வெட்டாதமா நிக்குது. இங்க ஒரு 1500 ஏக்கர் 2000 ஏக்கர் நடலாம் இந்த இதுல மட்டும். பாக்கி இன்னும் இடங்கனி இருக்கு, தென்கட்சி இருக்கு, கிழக்குடிக்காடு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பொன்னாறு பாதியோட நிக்குது. சரிங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில உண்மையாவே மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? தாராளமா. ஓட்டுலாம் போடுவீங்களா? ஓட்டுலாம் போடுறாங்க. சரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஓட்டுங்களா? சரிவா.